ராகுல் காந்தியின் விமர்சனங்களை பொய்யாக்கும் வகையில் அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த கலந்துரையாடலுடன் இன்று செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. இந்தியா முழுவதுமே நீங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு வரீங்க. இங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு பாக்குறீங்களா? மேடம், நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை இது ப்ரோ இன்குபன்சி, அதாவது மோடி அவர்கள் வேண்டும் என்கின்ற மனநிலை தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. இது நான் கீழே இருந்து தமிழ்நாடு, கேரளால இருந்து அனைத்து இடத்திலும் கூட பார்க்கிறோம். புதுடெல்லியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இந்த முறை காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றா நிற்கிறாங்க. ஆனா இதே புதுடெல்லி பார்டரை தாண்டி பஞ்சாப்குள்ள போயிட்டீங்கன்னா தனித்தனியா நிற்கிறாங்க. இங்க அவங்க பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் பிரச்சாரம், நீங்களாம் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுங்க, நாமெல்லாம் காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மி ஓட்டு போடுங்க. அதெல்லாம் மக்கள் சிரிக்கிறாங்க. காரணம், இந்த மாநிலத்தில் ஒன்றாகவும் பக்கத்து மாநிலத்தில் எதிரியாகவும் நின்று பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது எல்லாரும் டிவியில் பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க இல்லைங்க மேடம். பஞ்சாப் போனீங்கன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் திட்டிக்கிறாங்க அவங்கள. ஏன் இந்த ஆட்சி தவறு, ஆம் ஆத்மி எப்படி தவறான ஆட்சி செய்கிறான்னு காங்கிரஸ் அங்கே சொல்கிறாங்க. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த ஆம் ஆத்மியை சூப்பருங்கிறாங்க. அதனால் இதெல்லாம் எலெக்ஷனில் ஒரு பிரின்சிபல் இல்லாத ஒரு கட்பந்தன், நீங்கள் கூட்டணியை கட்பந்தனுங்கிறாங்க. அதனால் நம்முடைய எதிராளியை பொறுத்தவரை எதற்காக நிற்கின்றோம் என்று தெரியாமல் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் டெல்லியிலே ஒன்றாக நின்று கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சனைலாம் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னைக்கு குறிப்பாக அவருடைய இல்லத்திற்குள்ள சிசிடிவி ரெக்கார்ட் டெலீட் பண்ணி, சுவாதி மலிவால் ஒரு ராஜ்யசபா எம்பி வீட்டுக்குள் நடந்திருக்கக்கூடிய அசால்ட்டுக்கு இன்னைக்கு இவர்களே பிஜேபி ஏஜென்ட்னு அவங்களுடைய ராஜ்யசபா எம்பியை சொல்றது, இதெல்லாம் மக்கள் விரும்பல. ஒரு புதுடெல்லியை பொறுத்தவரை காஸ்மோபாலிட்டன், எல்லா தரப்பட்ட மக்களும் இங்கே இருக்கிறாங்க, எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால் எல்லோருடைய மனதிலும் கூட இந்த முறை மிக தெளிவாக இருக்கின்றார்கள். 7 இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கு. ஒருவேளை மோடி திரும்ப வந்தாங்கன்னா அவர்கள் 5 ஆண்டுகள் இருக்க மாட்டார், அமித்ஷா தான் அடுத்த 4 ஆண்டுகள் இருப்பாரு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்க மாட்டார்ல. அவருக்கே எக்ஸ்பைரி டேட் இல்ல, வாரண்டி டேட் இல்ல. இதுல ஒரு அடுத்தவரை பத்தி சொல்றாருங்களா? ஜூன் 1ஆம் தேதி 6 மணிக்கு ஜெயிலில் இருப்பார், திகார் ஜெயிலில். ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி காலையில் சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்க மாட்டார் அவர். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது. பிரைம ஃபேசியே குற்றம் பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய பெயில் ஹியரிங்லேயே சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கன்சிடரேஷனாக இவங்க தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இவரே ஜூன் 2ஆம் தேதி வெளியிருக்க மாட்டார். இன்னைக்கு இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம மந்திரியை பற்றி குறை சொல்வதுதான் வேடிக்கை. இது நான் சொல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. ஏன்னா இவரே ஜூன் 2ஆம் தேதி இருக்க மாட்டார், இவர் மோடிஜியை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்களுக்கும் எனக்கும் மோடி அவர்களை பொறுத்தவரை வயசு வித்தியாசம் இல்லை. தோனி என்ன அடுத்த வருஷம் சிஎஸ்கே ஆடணும்னு நினைக்கிறவங்களா நீங்கள் நானும்? இன்னொரு வருஷம் தோனி ஆடினா சூப்பரா இருக்கும், 43 வயசுல ஆடினா நல்லா இருக்கும். ஸோ மோடிஜி அவர்களை பொறுத்தவரை 75 தாண்டியும் அவர்தான் பிரதமர். 2029 அவர்தான் பிரதமர். காரணம், அவர் 73, 75 என்கின்ற வயது மோடிஜிக்கு பொருந்துற மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? அவங்க ஃபிட்னஸ் என்ன, அவருடைய தவ வலிமை என்ன, அவருடைய சங்கல்பம் என்ன, அவர் இந்த நாட்டிற்காக அவருடைய நீங்க நாளைக்கு தலைவராய் பண்ணாதா மேடம்? யார் சொன்னாங்க? சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்ல முடியும்? சொன்னாங்களா? நாளைக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவராகி என்னுடைய நியூஸ்7 செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரி நீங்க எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தினா தான் இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் எந்த பதவியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன், கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன். பிரதமர் மோடி பயத்தால தான் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல குறை சொல்றாருன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் குறை சொல்றாரு. என்ன குறை சொன்னாரு? இலவச பேருந்துகள் கொடுக்கறது மூலமா உள்ள இருக்கக்கூடிய கஜானாக்கள் காலி பண்றாங்க இலவசங்கள் மூலமா அப்படின்னு பிரதமர் மோடி பிரச்சாரங்களை சொல்றாரு. மோடிஜி அப்படி சொன்னாரா இல்ல நான் சொன்ன மாதிரி சொன்னாரா? சகோதரர், நீங்க கரெக்டா உங்க நியூஸ்7ல ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு இது ரெண்டையும் போடணும். மோடிஜி என்ன சொன்னாரு? டெல்லியில மெட்ரோ வேணும்னு கேட்குறீங்க, மெட்ரோக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசை இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க. இதை அரவிந்த் கெஜ்ரிவாலே கேட்கிறார். டெல்லி மெட்ரோக்கு எங்களுக்கு பணம் கொடுங்க, பணம் கொடுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க மெட்ரோக்கு பணம் கொடுங்க, பணம் கொடுங்க. இது ஒரு பக்கம் கேட்கிறவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மெட்ரோக்காக மத்திய அரசு செலவிடுறாங்க. காரணம், எல்லா மக்கள் வேகமா போகணும், டிராபிக் கன்ஜெஷனை குறைக்கணும், பொல்யூஷன் இருக்கக்கூடாது. இது கேட்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்னொரு பக்கம் நாங்கள் இலவச பேருந்து கொடுப்போம், ரோட்டில் பேருந்துகளை அதிகப்படுத்துவோம், அவர்கள் சொல்வது நியாயமா என்பதை மோடி அவர்கள் கேட்டாங்க. இதான மோடி சொன்னார். மோடிஜி சொன்னதை நான் தமிழ்ல சொல்றேன், ஹிந்தியில் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? இதே அரசியல் கட்சிகள்
மெட்ரோ கொடுங்க, மெட்ரோ வழித்தடத்தை அதிகப்படுத்துங்க, மெட்ரோக்கு ஃபண்டு கொடுங்கன்னு கேட்குற அந்த கட்சிகள் இன்னைக்கு நாங்கள் அதிகப்படியான பேருந்துகளை ரோட்டில் இயக்கிறோம், நிறைய பேருந்துகள் போகுங்கிறாங்க. இது என்னன்னா, இதான் அவங்களுடைய அரசியல்னு குத்தி காமிச்சார். அவங்க அரசியல் எப்படி பேசுகிறாங்க, பேசுவது வேறு, செல்வது வேறு. ஸோ உங்களுக்கு வந்து தனியாக பேருந்தில் இலவசமாக கொடுக்கணுமா, கொடுங்க, அதை யாரும் தடுக்க போவதில்லை, அது கண்டிப்பாக கொடுங்க, அது யாரும் நாங்கள் தடுத்தமா இல்லை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் போட்டு இன்னொரு 10,000 கோடி அனுப்புங்க, ஒரு 40,000 கோடி அனுப்புங்க, அப்படி மெட்ரோக்கு அவ்வளவு பணத்தை போட்டிங்கன்னா எப்படி மெட்ரோவை நடத்த முடியும்? அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் செய்யக்கூடிய பொய்களை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை போன்று ஒரு சகோதரியிட்ட பேசும் பொழுது தன்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பிரதமர் அவங்க சொன்னாங்க. பிரதமர் மோடி மீண்டும் டெல்லிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? இன்னும் நாங்கள் 6 நாட்கள் இருக்கக்கூடிய எனக்கு அவர் ஸ்கெடியூல் தெரியலிங்க மேடம். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க, டெய்லியும் இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. ஸோ மும்பை முடிச்சுட்டாங்க, பிரதமர் வந்து நேற்று டெல்லியில் வந்து பிரச்சாரத்தில் இருந்தாங்க. அதனால் டெல்லியை பொறுத்தவரை பிரதமர் இருக்கக்கூடிய இடம் எல்லா மக்களும் பார்க்குறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் செய்கிறேங்க மேடம். இன்னொரு தலைவர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக தெரியாது. பட் மோடி அவர்களை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் அவருடைய பிரச்சாரத்தை மக்கள் பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி வந்த பிறகு மோடி அவர்கள் எங்கே பேசினாலும் கூட அது இந்தியா முழுவதும் செல்லக்கூடிய பிரச்சாரம் தானுங்க. ஆனால் ராகுல் காந்தி சொல்றாங்க பிரதமர் மோடி ஸ்கிரிப்டடா பேசுறாரு, எல்லாரையும் இந்த கேள்வி கேளுங்க வச்சு பேச சொல்றாரு அப்படின்னு. நான் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியாதுன்னு நேற்று பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி. சரி, ராகுல் காந்தி அவங்க யாருன்னு நான் கேட்குறேன். யாருங்க அவங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்பி, அவ்வளோதானே. ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரா? அப்புறம் எதுக்கு விவாதத்துக்கு வரணும்? அவர் இந்திய அலையன்ஸினுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? இல்லை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை இந்திய அலையன்ஸுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கும் என்டிஏனுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கும் விவாதம் ராகுல் காந்தி சொன்னாரா? ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸில் ஒரு தனி மனிதன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு தனி மனிதன், அதே போல் இவர் ஒரு தனி மனிதன், அதே போல் இவர் ஒரு தனி மனிதன். அதை தாண்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு வேற என்ன இருக்குன்னு நான் கேட்குற சகோதரி. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனும் நான் விவாதத்துக்கு வர்றேன்னா, இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் காமெடி மாதிரில இருக்கு. இந்த பரோட்டா சூரியன் பரோட்டா சாப்பிடும்போது ஒத்தை கொத்த ஆட்டத்துக்கு வர்றியா, ஒத்தை கொத்த ஆட்டத்துக்கு வர்றியான்னு நான் மிக மரியாதையாக பண்போடு கேட்கின்றேன். யார் ராகுல் காந்தி அவர்கள்? ஹி இஸ் an எம்பி. இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒன் ஆஃப் த ஸ்டார் கேம்பெயினர். ஒரு கட்சிக்கு 40 ஸ்டார் கேம்பெயினர் இருப்பது போல ராகுல் காந்தி அவர்கள் 40லே ஒருவர். ஏன்னா இதை நம்ம உண்மையை சொல்லணும் இல்லைங்க. நீங்க சொல்ல இல்லை ராகுல் காந்தி அவங்க காந்தி குடும்பம் அவங்க தான் அப்படி, அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பதவியை பற்றி உங்கள்கிட்ட பேசுறேன். இதுல இருக்கக்கூடிய முன்னாள் நீதியரசர்கள் கடிதம் எழுதுறாங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கு விவாதம். நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்பார், நானும் மோடிச்சிட்டு விவாதம் பண்ண தயாரான்னு. மம்தா பானர்ஜி அக்கா கேட்பாங்க, நானும் தக்காளி தொக்கா நானும் மோடிச்சிட்டு விவாதம் பண்றேன். அப்புறம் எங்களுடைய நண்பர் பகவத் சிங் மான் அவங்க கேட்பாங்க பஞ்சாப்ல இருந்து, நானும் விவாதம் பண்றேன். ஃபரூக் அப்துல்லா கேட்பார், நான் என்ன தக்காளி சட்னியா, நானும் விவாதம் பண்றேன். ஸ்டாலின் என்ன சும்மா இருப்பாரா? நானும் விவாதம் பண்ண, தெற்க மட்டும் நீங்க புறக்கணிச்சிட்டீங்க, வடக்கு தெற்குன்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்தராமையா சும்மா இருப்பாரா? ராகுல் காந்தியோட எம்பி தான், நான் முதலமைச்சர், நானும் விவாதம் பண்ணுவேன். அதனால சகோதரிக்கே திரும்ப நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனை எப்படி சகோதரி நீங்க சால்வ் பண்ணுவீங்க? நன்றி, நல்லா